நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா மன அமைதி. ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சமாதானம். இன்னொரு பேர் நிம்மதி. ஹல்லேலூயா. அடிக்கடி அநேகர் சொல்லக்கூடியது, எனக்கு எங்கே போனாலும் என்ன இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை, ரோட்டிலையும் நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரதர் சொன்னது போல இந்த பாஸ்டர் எனக்காக என்ன செய்யலை, ஒழுங்கா ஜெபம் பண்ணலை, அதனால நான் வேற சபைக்கு என்ன செய்ய போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க வந்து உருப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, உருப்பட்டிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எங்கேயுமே நிம்மதி இல்லை. ஆனால் நிம்மதி இளைப்பாறுதல் இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அது தேவனுடைய வீடுன்னு வேற சொல்லுது. ஹல்லேலூயா. நீ எல்லா இடத்துல நின்று விசாரிச்சு பாரு, இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதுக்காக கடைக்கடையா காசை வச்சுக்கிட்டு போய் கேட்டால் இளைப்பாறுதல் என்ன செய்யாது, கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹோட்டலில் கிடைக்காது, துணி கடையில் கிடைக்காது, பலசரக்கு கடையில் கிடைக்காது, மீன் கடையிலையும் கிடைக்காது, நம்ம சந்தையிலையும் கிடைக்காது. ஒரு அலுவலகம் பார்க்கலாம், எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் விசாரிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானம் இல்லைன்னா அது எங்கே கிடைக்கும் என்று நீங்கள் விசாரியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசித்தது போல இந்த இளைப்பாறுதலுக்கான இடம் எங்கே இருக்கிறது, அதுக்கு எப்படி எந்த பாதை வழியா போகணும் என்பதை நீங்க அங்க வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 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 நான் யாரும் மேலும் நின்று இந்த அருமையான இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக தொடர்ந்து அவரை ஆராதிக்க முடியாது நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தமாய் தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியான எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேளை உம்முடைய சமூகத்திலே வரும்படி எங்களுக்கு தயவு பண்ணினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே வருமனதோடு கூடி வரும் பொழுது அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த வேத வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் கூட இருந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உணவு தந்து உடை தந்து எங்களை போஷித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். வியாதியினுடைய அகோரங்கள் எங்களை தாக்காதபடி தொடாதபடி சுகத்தோடு பலத்தோடு எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்தபடியே தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. எவ்வளவு உண்மை. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்திலே மௌனத்திலே இறங்கி அமிழ்ந்து அழிந்து போயிருக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் தேவன் மாத்திரம் நமக்கு துணையாக இராவிட்டால் நம்முடைய இத்தனை நாளும் வீணாகவே போயிருக்கும். ஆனால் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். இவ்வளவு நாளும் துணையாக இருந்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கரங்களை தட்டி கத்திராடி மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் தேவதூதர்களுக்கு கூட உதவியாக கை கொடுக்காமல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு
அவர் கரத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம், சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி சத்தமாய் கனிவோடு இன்னொரு முறை துணையாளரே துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. சொல்லுங்க பார்க்கலாம். துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். சத்தமாய் அப்படி மகிமைப்படுத்துவோமா? கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை, சத்தமாய் ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அப்பா, அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதிக்கிறோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக வஞ்சியோடு வந்திருக்கிறவங்க யாவரையும் நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தத்தோடு அலைந்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது
அநேக ஜனங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜனங்களில் யாராவது சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்க ஒரு முகத்திலும் தெரியல. அல்லேலூயா. உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள்லாம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா ஒரு சிலரை கூட நான் சொல்லுவேன், சரி இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவராக இயேசு ஊழியம் செய்யும் பொழுது அநேகருடைய முகங்களிலே என்ன இல்லை? சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத அல்லது வேதம் சொல்லுகிற ஒரு இளைப்பாறுதல், ஒரு மன அமைதி இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தான் ஆண்டவர் செய்தி பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா மன அமைதி. அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சமாதானம். இன்னொரு பேர் நிம்மதி. அல்லேலூயா. அடிக்கடி அநேகர் சொல்லக்கூடியது, எனக்கு எங்கே போனாலும் என்ன இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை, ரோட்டிலையும் நிம்மதி இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கேயுமே நிம்மதி இல்லை. ஆனால் நிம்மதி இளைப்பாறுதல் இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அது தேவனுடைய வீடுன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. நீ எல்லா இடத்துல நின்று விசாரிச்சு பாரு இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. அதுக்காக கடையாக காசை வச்சுக்கிட்டு போய் கேட்டால் இளைப்பாறுதல் என்ன செய்யாது? கிடைக்காது. அல்லேலூயா. ஹோட்டலில் கிடைக்காது, துணி கடையில் கிடைக்காது, பலசரக்கு கடையில் கிடைக்காது, மீன் கடையிலையும் கிடைக்காது, நம்ம சந்தையிலையும் கிடைக்காது. ஒரு அலுவலக பார்க்கலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் விசாரிக்கணும். ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானம் இல்லைன்னா அது எங்கே கிடைக்கும் என்று நீங்கள் விசாரியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசித்தது போல இந்த இளைப்பாறுதலுக்கான இடம் எங்கே இருக்கிறது, அதுக்கு எப்படி எந்த பாதை வழியாக போகணும் என்பதை நீங்கள் அங்கே வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இளைப்பாறுதல் முறை எங்கே கிடைக்குன்னு தெரியணும், அங்கே எப்படி போகணும்னு தெரியணும். அல்லேலூயா. கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா மாத்திரம் போதாது, எப்படி போகணும்னு தெரியணும். அல்லேலூயா. எப்படி போனால் எங்கே போனால் இளைப்பாறுதல் கிடைக்கும், அதைத்தான் அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்திலே வரணும், என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் கிறிஸ்தவ சபைக்கு தானங்க போயிட்டுருக்குறோம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், நல்ல பாட்டு பாடுகிற சபைக்கு போகிறோம், நல்ல கூட்டம் உள்ள சபைக்கெல்லாம் போகிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய சபைக்கு வா என்று மாத்திரம் அங்கே சொல்லலை, நீ எங்கே வரணும், என் இடத்தில் வா. அல்லேலூயா. அவனை என்ன அர்த்தம், சபைக்கு வந்ததோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளக்கூடாது, சபைக்கு தலைவராக இருக்கிற அந்த தேவனிடத்திலே நீங்கள் நெருங்கி வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு வெளியே சிலர் நிற்பார்கள், அவர்கள் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவர்களை நாம் நெருங்கி பேச முடியாது. சிலர் நம்மோடு நெருங்கி பேசுவார்கள், சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள், நாமும் பகிர்ந்து கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதாது, நீ எங்கே வரணும், என் கிட்ட வரணும். அல்லேலூயா. முதல்ல உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் தேவனுடைய சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாது, தேவனுடைய வீட்டிற்கு வந்தால் மாத்திரம் போதாது, எங்கே வரணும், அவர் அருகே வர வேண்டும், அவர் கிட்ட வர வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்துல நெருங்கி வர வேண்டும். அப்படி வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் அந்த இயேசுவின் அருகிலே நெருங்கி வந்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து உங்கள் வழி என்ன செய்து கொள்ளுங்கள், சிந்தித்து பார்த்து மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன வசனம் வாஸ்தவம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 வாசிக்க பார்க்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அடுத்ததாக வேதம் சொல்கிறது, என்னுடைய பாரத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதனுக்கு ஒரு மோசமான ஒரு எண்ணம் உண்டு பார்த்துருங்க,
என்னன்னா தன்னுடைய பாரத்தை பூரா அடுத்தவங்க மேலே வச்சிடணும். அல்லேலூயா. இவன் ஒரு பாரத்தையும் ஒருத்தருடைய பாரத்தை என்ன செய்ய மாட்டான், சுமக்க மாட்டான். அல்லேலூயா. விரல்னால கூட என்ன செய்ய மாட்டான், தோட மாட்டான். சிலரை பார்த்துருக்கீங்களா, சில கணவன்மாரை பார்த்துருக்கீங்களா, மனைவி மேலேயே அவ்வளத்தையும் சுமத்திடுவான். அல்லேலூயா. சில மனைவிகள் கணவன் மேலே அவ்வளத்தையும் சுமத்திடுவாங்க. சில கணவனும் மனைவி சேர்ந்து அவர்களுடைய பெற்றோர்கள் மேலே சுமத்திடுவாங்க. பெற்றோர்கள் தங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் மேலே என்ன செஞ்சிருவாங்க, சுமையாக சுமத்தி விடுவார்கள். சில இடங்களில் ஊழியர்கள் சபையார் மேலே சுமத்துவாங்க, சபையார் ஊழியர் மேலே சுமத்திடுவாங்க. அல்லேலூயா. பிரதர் சொன்னது போல் இந்த பாஸ்டர் எனக்காக என்ன செய்யலை, ஒழுங்கா ஜெபம் பண்ணலை, அதனால் நான் வேறு சபைக்கு என்ன செய்ய போகிறேன், போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க உருப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, உருப்பட்டிருக்கவே வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. வேத வசனத்தின்படி அவங்க உருப்பட்டதாக வாய்ப்பே இல்லை, வேத வசனத்தின் அடிப்படையில். சரி, அது போகட்டும், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நம்ம பார்க்குறோம் பாரத்தை அடுத்தவங்க மேலே சுமத்துவதிலேயே நான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை பூரா நான் சுமக்கேன், ஆனால் என் பாரத்தை நீ என்ன செய்யணும், சுமக்கணும். அல்லேலூயா. சுமக்கிறோமா? ஆண்டுடைய பாரத்தை நம்ம சுமக்கிறோமான்னு கேட்குறேன். எங்க அவருக்கே பாரமா? அவருக்கே பாரம் இருக்கு. அல்லேலூயா. அவருக்கே ஒரு பாரம் இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய பாரம் என்னது? ஆத்தும ஆதாய பாரம். அல்லேலூயா. வேற அவருக்கு பாரமே கிடையாது. இந்த வேத வசனத்தை நன்கு அறிந்து கொண்டால் நம்முடைய 99% பாரத்தை அவர் என்ன செய்கிறார், சுமந்து கொள்கிறார். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சதவீதம் பாரத்தை நம் மீது அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது என்ன? ஆத்தும ஆதாய பாரம். அல்லேலூயா. குடும்பமாய் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டிய ஒரு பாரம், அருகில் இருக்கிறவர்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டிய ஒரு பாரம், இன்னும் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை தேவனுக்கு நேராக கொண்டு வர வேண்டிய ஒரு பாரம். அல்லேலூயா. இந்த ஒரு பாரத்தை நம்ம சுமக்காததுனால தான் அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன இல்லை, இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லை. சோறு கிடைக்கும், சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், என்ன கிடைக்காது? தேவனுடைய சமாதானம், இளைப்பாறுதல் கிடைக்காது. அல்லேலூயா. நம்முடைய 99% பாரத்தை தேவன் சுமந்திருக்கிறார். தொடர்ந்து அதிலிருந்து அவர்கள் நமக்கு விடுதலை தர வேண்டுமானால் அவருடைய பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க கேட்டா சொல்லுவீங்க, அப்பா எவ்வளவு பெரிய பாரம் அது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நுகம் ரொம்ப கனமானதல்ல, எப்படிப்பட்டது? லெகுவாக எளிதாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சுமக்கும்படியாகத்தான் அது இருக்கிறது. அல்லேலூயா. அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மேலே அவர்கள் சுமக்க முடியாத ஒரு கனத்தையோ ஒரு பொருளையோ வைப்பது கிடையாது. நீங்க வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பலவீனமான ஒரு மனுஷ இடத்துல ஒரு பலமான பொருளை, தூக்க முடியாத பொருளை யாருமே சுமத்த மாட்டார்கள். நாமே செய்ய மாட்டோம். தேவன் செய்வாரா? செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் என்பது ரொம்ப லகுவான காரியம், ஆனால் அதை ஞானமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த ஞானமாய் நீங்கள் செய்ய வேண்டுமானால் தேவன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் இந்த லகுவான பாரத்தை கூட, இந்த சுமையை கூட ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது, செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. வாழ்க்கை முழுவதும் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அடுத்ததாக என்ன செய்யணுமா? வாசிங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல என் கிட்ட வா, என் பாரத்தை சுமந்துக்கோ. மூணாவது, நான் எதை கற்றுத்தருகிறேனோ அதை என்ன செய்யணும்? நீ கற்றுக்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும், கற்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கற்றுக்கொண்டு, கை கொண்டு, கடைபிடித்து அநேகருக்கு என்ன செய்யணுமா? கற்று கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்ட கற்றுக்கோங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கிட்ட கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரை தவிர மற்ற மனிதர்களிடத்திலே அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், தப்பு இல்லை. எறும்பிடத்தில் போய் கூட நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னால் எறும்பு கடிக்கும், எறும்பு கடிக்கும், எறும்பு கடிக்கும், அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா.
எறும்பு ஞானம் உள்ளது, எறும்பு ஞானம் உள்ளது, எறும்பு ஞானம் உள்ளது. படுத்து எனக்கு அறிவில்லையே, வயசான எனக்கு அறிவில்லையே, இவ்வளோ வருஷம் ஆகிட்டு எனக்கு இன்னும் அறிவு வரலையே அப்படின்னு நம்ம எதையும் செய்வதில்லை, ஒத்துக்கொள்வதில்லை. அவ எறும்பிடத்திலேயே கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, சோம்பேறியாகவே தெரிகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்ட்ட கற்றுக்கொள். அவர்கிட்ட எங்கே போய் கற்றுக்கொள்வது? இந்த வேத வசனத்தில் அவர் சொன்ன போதனைகள், அவருடைய மனிதர்கள் சொன்ன போதனைகள், இதையெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி கற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே வர வேண்டும், ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதை செய்யலைன்னா வாழ்க்கை முழுவதும் நமக்கு என்ன இருக்காது? இளைப்பாறுதலே இருக்காது. குறிப்பாக நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான சபையில் இருந்தாலும் சரி தான், பிரம்மாண்டம் இல்லாத ஒரு சபையில் இருந்தாலும் சரி தான், இந்த வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கொண்டு வாழாவிட்டால் உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்காது? இளைப்பாறுதல் கிடைக்காது. உங்கள் உடலை மூடிக்கொள்வதற்கு புது புது உடைகள் வேண்டுமானால் சபையிலிருந்து கிடைக்கலாம். அல்லேலூயா. வயிற்று பசியை தீர்ப்பதற்கு உணவுகள் கிடைக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு போலியான ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கலாம். அல்லேலூயா. இன்னும் சில பண தேவைகள், பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அப்படி கிடைக்காதவர்கள் தான் இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்களாம்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய இளைப்பாறுதல் இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? அவர்களை எப்படி வேதம் குறிப்பிடுகிறது? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 13:43 வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அல்லேலூயா. இளைப்பாறுதலை தேடியும் கண்டடையாத ஒரு ஆள் யாரு? அசுத்த ஆவி, சாத்தான். அல்லேலூயா. நான் எத்தனையோ வருஷமாக சபைக்கு போயிருக்கிறேன், எனக்கு இன்னும் நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. என் பிரதர் இல்லைன்னா அந்த பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, அந்த சபை சரியில்லை, அந்த பக்கத்தில் இருக்காங்களே விசுவாசி அவங்க சரியில்லை, இந்த பிரசங்கம் பண்ணுறாரே இவர் சரியில்லை என்று சொல்லி அநேகரை தவறானவர்கள், சரியில்லாதவர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுது, உனக்கு இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் வனாந்திரத்தில் அலைகிற ஒரு ஆவியை போல உன் வாழ்க்கை இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்குமானால் உனக்குள்ள யார் இருக்கா? அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த அசுத்தாவியை உன்னை விட்டு வெளியே போனாதான் உனக்கு என்ன வரும்? இளைப்பாறுதல் வரும். அதற்கு பதிலாக என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, சபை சரியில்லை, ஒருவனும் சரியில்லை, ஒருத்தியும் சரியில்லை என்று சொன்னால் உனக்கு இன்னும் சரியான பாதை என்ன செய்யலை? தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே சமாதான குறைவுகள், இளைப்பாறுதல் இல்லாத நிலைமைகள் அடிக்கடி வந்து போகும். பவுல் கூட அவர் இடத்திலே சொல்லுகிறார், எங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலை இருந்தது, எப்பக்கங்களிலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாங்கள் காணப்பட்டோம் என்று எழுதுகிறார். அப்போ இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வரலாம். ஆனால் எப்பொழுதும் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. வாழ்கிற நாளெல்லாம் இளைப்பாறுதல் இல்லாத மனுஷியாக ஒரு அசுத்தாவி பிடித்தவனை போல என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஒரு அசுத்தாவி பிடித்தவளை போல வாழக்கூடாது. அப்படி வாழாமல் தேவ பிள்ளையாக நீங்கள் வாழணும். அல்லேலூயா. நீங்கள் தேவ பிள்ளையாக வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல், அவருடைய சமாதானமே கிடைக்குமா நமக்கு. அல்லேலூயா. எப்போ? அவருடைய சபைக்கு வந்தால் மட்டுமல்ல, அவரிடத்தில் நெருங்க வேண்டும். அவரிடத்தில் நெருங்கும் பொழுது நம் மீது சில பாரங்களை தேவன் வைக்கிறார், சில பொறுப்புகளை நம் மீது சுமத்துகிறார். அல்லேலூயா. தன்னுடைய தாயை யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்து, இனி நீதான் இவளுக்கு மகன், நீதான் இவளுடைய தாய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது வேதம் சொல்கிறது, அந்த நேரமே அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் யோசிக்கவில்லை. கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், ஆண்டவரே உங்கள் அம்மாவெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது,
என்று சொல்லவில்லை. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஒரு சுமையை விசுவாசிகளாக உங்களிடத்தில் நீங்கள் இதை செய்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னால் நான் யோசித்து சொல்லுகிறேன், நான் பார்த்து சொல்லுகிறேன், நான் சிந்தித்து 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இது சரியான ஒரு விசுவாசினுடைய ஊழியக்காரனுடைய அடையாளம் அல்ல. ஆண்டவர் நம் மீது வைத்து விட்டால் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அது லகுவானது, சுமை பாரம் இல்லாதது. அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு கற்றுத்தர பாடங்களை, வேதத்திலிருந்து நமக்கு போதிக்கிற போதனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 அனுபவங்களும் ஆண்டவரிடத்தில் நெருங்கின ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனிடத்தில் வர வேண்டும், தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பாரங்களை சுமந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி சுமந்து கொள்ளும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அப்படி எழுப்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் அப்படி எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்புக் கொடுப்போம். ஒரு வேளை இளைப்பாறுதல், சமாதானம், மனமகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையிலே ஒரு வேளை நீங்கள் வந்திருந்தால் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மெய்யான ஒரு தேவன், நீர் மகிமையான ஒரு தேவன். ஆண்டவரே, எனக்கு இளைப்பாறுதலை தருகிற ஒரு தேவனப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் நெருங்கி வரும் பொழுது, உம்மிடத்தில் நெருங்கி வரும் பொழுது, உம்முடைய வாரத்தை என்னுடைய வாரமாக நான் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றும் பொழுது, நீர் கற்றுத்தருகிற அந்த பாதைகளை, சத்தியங்களை நான் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையிலே நடக்கும் பொழுது எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவரே, எனக்கு இளைப்பாறுதல் உண்டு. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்ட சேர்ந்து உணர்ந்து அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே.
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.